வெல்கம் டு விஜய் கிரிக்கெட் வைப்ஸ். இந்தியன் கிரிக்கெட் டீம் சவுத் ஆஃப்ரிக்கா டூர் போயிட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இப்போ டெஸ்ட் சீரிஸ் நடக்க போகுது வித் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் சீனியர் பிளேயர்ஸ். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் பிட்வீன் சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் இந்தியா. ஸோ இந்த மேட்ச் பற்றி ப்ரிவியூ நான் பார்க்க போகிறோம் வித் டீடைல்டு மேட்ச் ப்ரிடிக்ஷன்ஸ். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா இடையில ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் டிசம்பர் 26 டிசம்பர் 30 வரைக்கும் இந்திய நேரப்படி ஆஃப்டர்நூன் 1:30 PM சூப்பர் ஸ்போர்ட் பார்க் செஞ்சுரியன்லேருந்து மேட்ச் நடக்க போகுது. ஹெட் டு ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா இடையில மொத்தம் 42 டெஸ்ட் மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் இந்தியா 15 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க, சவுத் ஆஃப்ரிக்கா 17 மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க, ட்ரான் 10 மேட்ச் ட்ராவ் ஆகியிருக்கு. சூப்பர் ஸ்போர்ட் பார்க் செஞ்சுரியன் டெஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 28 மேட்ச் நடந்திருக்கு. அதில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 13 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க, பவுல் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 11 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அவரேஜை பொறுத்த வரைக்கும் 329 ரன்ஸ் பதிவாகியிருக்கு. செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 316, தேர்ட் இன்னிங்ஸ் 230, ஃபோர்த் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் 162 ரன்ஸ் பதிவாகியிருக்கு. பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சூப்பரான பேட்டிங் கண்டிஷன்ஸ். பட் அதே நேரத்தில் ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ரெகுலர் இன்டர்வல்ஸை விக்கெட்ஸ் எடுக்கிறதுக்கான பிச் தான் இந்த சூப்பர் ஸ்போர்ட் பார்க் செஞ்சுரியன். ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் மேபி அந்த 4th டே ஈவினிங்லேருந்து 5th டே தட் மீன்ஸ் ஓரளவுக்கு அசிஸ்டன்ஸ் எதிர்பார்க்கலாம். பட் எப்படி இருந்தாலும் டாமினேட் பண்ண போகிறது ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் தான் வித் த லைக்ஸ் ஆஃப் பேட்டிங் டிபார்ட்மெண்ட். ஸோ ஓரளவுக்கு குட் ரன்ஸ் ஆன் தி போர்ட் ஸ்கோர் பண்ணலாம். பேட் ஃபர்ஸ்ட் பண்ண ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு தோணுது டாஸ் வின் பண்ணுற கேப்டன். சவுத் ஆஃப்ரிக்கா ப்ராபபிள் ஒன்று பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ண போகிறது டானி டி ஜார்ஜி வித் Dean Elgar and then Keegan Peterson and then Markham Temba Bauma, of course, South Africa would test captain, and then Kyle Verreynne wicketkeeper batsman, Marco Jansen, Gerald Coetzee, Keshav Maharaj, Kagiso Rabada, Lundgren Giddy. India probable on Puerto Rico open பண்ண போகிறது Rohit Sharma captain கூட Yashasvi Jaiswal and Shubman Gill, Virat Kohli, Shreyas Iyer, KL Rahul wicketkeeper batsman, Ravindra Jadeja, Ravichandran Ashwin or Shardul Thakur and then Jasprit Bumrah, Mohammad Siraj, Prasidh Krishna. South Africa player stats. Tony DeZorzi ground stats for match 28 runs. Dean Elgar against India 13 match 811 runs, 36 batting average, 2 get stats. Ground stats 1 match 487 runs, 32 batting average. Keegan Peterson 3 match 276 runs, 46 batting average. Ground stats பார்க்கும்போது 2 match 53 runs, 13 batting average. Markram against India 8 match 260 runs, 16 batting average. It's something very poor numbers தான் வச்சிருக்காரு against India. Markram ground shots 6 மேட்ச்க்கு 373 runs, 33 batting average. Temba Bauma 7 மேட்ச்க்கு 373 runs, 33 batting average. 2 good shots ground shots 6 மேட்ச்க்கு 385 runs, 55 batting average. Kyle Verreynne 2 மேட்ச்க்கு 21 runs, 10 batting average against India. மார்க்கோ ஜான்சன் against India 3 மேட்ச்க்கு 60 ரன்கள் பேட்டிங்கில் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்திருக்காரு, 19 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கிரவுண்ட் ஷாட்ஸ் 2 மேட்ச்க்கு 61 ரன்கள், 20 பேட்டிங் அவரேஜ், 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. கெரால்ட் கோயிட்ஸே கிரவுண்ட் ஷாட்ஸ் 1 மேட்ச்க்கு 3 விக்கெட்ஸ். கெகிசோ ரபாடா 8 விக்கெட் நம்பர்ஸ், 12 மேட்ச்க்கு 44 விக்கெட்ஸ். கிரவுண்ட் ஷாட்ஸ் 7 மேட்ச்க்கு 50 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. லுன்கேன் கெடி 6 மேட்ச்க்கு 24 விக்கெட், 8 விக்கெட் ஷாட்ஸ். கிரவுண்ட் ஷாட்ஸ் 3 மேட்ச்க்கு 18 விக்கெட்ஸ். கேஷவ் மகராஜ் 7 மேட்ச்க்கு 243 ரன்கள் பேட்டிங்கில் கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுத்திருக்காரு against India. விக்கெட்ஸ் பார்க்கும்போது 7 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த கிரவுண்ட் ஷாட்ஸும் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்க்கு 3 விக்கெட். அதான் நான் பிச் ரிப்போர்ட்லையும் சொல்லியிருந்தேன். அந்த 138 ரன்கள் ஸ்கோர் பண்ணியிருக்காரு 17 பேட்டிங் அவரேஜில். இந்தியா பிளேயர் ஸ்டாட்ஸ். ரோஹித் சர்மா 9 மேட்ச்க்கு 678 ரன்ஸ், 42 பேட்டிங் அவரேஜ், 2 good shots. கிரவுண்ட் ஷாட்ஸ் 4 மேட்ச் 57 ரன்ஸ். விராட் கோலி against சவுத் ஆஃப்ரிக்கா 14 மேட்ச்க்கு 1236 ரன்ஸ், 56 பேட்டிங் அவரேஜ். அந்த கிரவுண்ட் ஷாட்ஸ் 2 மேட்ச்க்கு 211 ரன்ஸ், 52 பேட்டிங் அவரேஜ். KL Rahul against South Africa 5 மேட்ச்க்கு 256 runs, 25 batting average. And ground shots 2 மேட்ச்க்கு 160 runs, 40 batting average. ரவீந்திர ஜடேஜா 8 மேட்ச்க்கு 329 runs, 32 batting average. And 42 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பவுல் பண்ண against South Africa. அஸ்வின் against South Africa 13 மேட்ச்க்கு 56 விக்கெட்ஸ். பேட்டிங் டிபார்ட்மெண்ட்லேயுமே எப்பவுமே கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும். அஸ்வினை பொறுத்த வரைக்கும் 313 ரன்கள், 19 பேட்டிங் அவரேஜில். கிரவுண்ட் ஷாட்ஸ் 2 மேட்ச்க்கு 59 ரன்ஸ், 14 பேட்டிங் அவரேஜ், 7 விக்கெட்ஸ் இருக்காரு இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும். தென் ஷார்துல் தாக்கூர் 3 மேட்ச்க்கு 12 விக்கெட் against South Africa. அண்ட் தென் கிரவுண்ட் ஷாட்ஸ் 1 மேட்ச்க்கு 2 விக்கெட். ஜஸ்பிரித் பும்ரா 6 மேட்ச்க்கு 26 விக்கெட், 8 விக்கெட் ஷாட்ஸ். கிரவுண்ட் ஷாட்ஸ் 2 மேட்ச்க்கு 2 விக்கெட்ஸ். முகமது சிராஜ் 2 மேட்ச்க்கு 3 விக்கெட், 8 விக்கெட் ஷாட்ஸ். தென் கிரவுண்ட் ஷாட்ஸ் 1 மேட்ச்க்கு 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. மேட்ச் ப்ரிடிக்ஷன்ஸ் வித் கிராண்ட் லீக் டெஸ்ட்னு பார்க்கும்போது டானி டி ஜார்ஜி எக்ஸலண்ட் ஒன் டே இன்டர்நேஷனல் ஃபார்ம் இருக்குது. ஸோ அதனால்
பேட்டிங் ரிதம் எக்ஸலண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர். ஸோ பாட்டம் மேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ அதாவது லெக் சைடில் ஈஸியாக கிளியர் பண்ணுறாரு. ஸோ அந்த ஆர்க்கில் வந்துச்சுன்னா பார்க் அப்படிங்கிறது லைக் நம்ம கிறிஸ் கேல் மாதிரி அழகாக எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ டானி ஜார்ஜியை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிக். அதான் யோசிக்க தோணுது, இரஸ்பெக்டிவ் ஆஃப் புவர் ஸ்டாட்ஸ் இன் சூப்பர் ஸ்போர்ட் பார்க்க பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் 28 ரன்ஸாக ஸ்கோர் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் பேட்டிங் ரிதம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ மேபி டானி ஜார்ஜ் கிட்ட இருந்து குட் ரன்ஸ் ஆன் தி போர்டு இருக்குமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. டீன் எல்கரை பொறுத்த வரைக்கும் ஸோ டெஸ்ட் கரியர் லாஸ்ட் ஃபேஸில் இருக்காரு எல்கர். ஸோ கான்ஃபிடென்ட்டாக தட் மீன்ஸ் மேபி பேட் செகண்ட் சப்போஸ் சவுத் ஆஃப்ரிக்கா பண்ணாங்கன்னா ப்ரிஃபர் பண்ணி பார்க்கலாம். கீகன் பீட்டர்சனை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு கரியரை. பட் அதுக்கப்புறம் இப்போ நல்ல டேலண்டட் கிரிக்கெட்டர் அப்படிங்கிற ஒரு நேம் கிடைச்சிது. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆஃப்டர் ஒரு சில இன்ஜுரிஸ் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் எகெயின் சவுத் ஆஃப்ரிக்கா டீமுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் பெரிய பர்ஃபார்மன்ஸ் கீகன் பீட்டர்சன் இன்னும் கிடையாது. ஸோ ஓரளவுக்கு சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அதனால எகென்ஸ்ட் இந்தியாவும் பார்த்தீங்கன்னா நல்லா பவுலிங் நினைப்பு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ பும்ரா, சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஸோ இன் அப்சன்ஸ் ஆஃப் ஷமி, ஸோ அவர் தான் விளையாடுவார் எதிர்பார்க்குறேன். மேபி முகேஷ் குமார் போவாங்களா, ஸோ டவுட் தான் நினைக்கிறேன். பட் பிரசித் கிருஷ்ணா ஸோ மோர் ஆஃப் அன் ஹிட் த டெக் பவுலர். ஸோ அதெல்லாம் கண்டிப்பாகவே பிரசித் கிருஷ்ணாவோட தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால மேபி கொஞ்சம் எட்ஜ் ஸ்லிப் எடுக்கிறதுக்கு பீட்டர்சன் மாதிரி பிளேயருக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஏடன் மார்க்கம் கண்டிப்பாக மஸ்ட் பேக்கு நல்ல பேட்டிங் ரிதம் இருக்கு. பட் எகென்ஸ்ட் இந்தியா அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக கொடுக்கலங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பேட்டிங் வச்சு பாருங்க 16 தான் வச்சிருக்காரு. ஸோ அது ரொம்ப ரொம்ப ஒரிங் ஃபேக்டராக இருந்தாலும் 2 இன்னிங்ஸ் பேட்டிங் ரிதம் ஓரளவுக்கு இருக்கு. ஸோ மஸ்ட் பிக் ஒன் ஆஃப் தி ஸ்டார் கிரிக்கெட்டர் அப்படின்னு பார்க்கும்போது மஸ்ட் பிக் அதை யோசிக்க தோணுது. இந்த பவுமா பொறுத்த வரைக்கும் எகென்ஸ்ட் இந்தியா ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு இந்த பிச்சில் சூப்பர் ஸ்போர்ட் பார்க் பொறுத்த வரைக்கும். ஸோ அவருக்கு ஒரு பிடித்தமான கிரவுண்டை நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அதனால பவுமா மஸ்ட் பிக்காக தான் யோசிக்கிறேன். கைல் வெரான் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஸோ பேட்டிங் டீசெண்டாக விளையாடுவார். ஸோ பெரிய லெவலுக்கு போவார்னு எதிர்பார்த்தேன் ஆக்சுவலாக குவிண்டன் டிகாக் இல்லாத பட்சத்தில். பட் வெரான் பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கல அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். பட் ஓரளவுக்கு 2 இன்னிங்ஸ்ல ஏதாவது ஒரு இன்னிங்ஸ் ஓரளவுக்கு நல்ல நாக் விளையாடுவாருங்க. ஸோ வேற ஸோ விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் குறிப்பாக சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்ஸ்ல வந்து விக்கெட் கீப்பர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் கேச்சஸ்ல அதிகமாக இருக்க போகுது. ஸோ அதனால கைல் வெரான் ஸோ மஸ்ட் பிக் அண்ட் மார்க்கோ யான்சன் வித் நோ பிரெய்னர் மஸ்ட் பிக் கேப்டன் வைஸ் கேப்டன் தைஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஆல்ரவுண்ட் ஆப்ஷனுக்காக. அதாவது பவுலிங்லயுமே விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி ஏகப்பட்டது இருக்கு. ஸோ பேட்டிங்லயுமே கணிசமான ரன்கள் சேகரிக்கக்கூடிய ஒரு கிரிக்கெட்டர். ஸோ அதனால மார்க்கோ யான்சன் மஸ்ட் பி. கெரால்ட் கொய்ட்ஸே ஒன் ஆஃப் தி எமர்ஜிங் கிரிக்கெட்டர். ஸோ கண்டிப்பாகவே ஃபுல்லா ஒரு லாஸ்ட் ஒரு 1 இயரா சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதே நேரத்தில் கொய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் மேட்ச் அரேனால ஸோ ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டினியூ தட் மீன்ஸ் லிமிட்டட் ஃபார்மரோட ஃபார்ம் பெரிய அளவு கண்டினியூ பண்ணுவாரா, மிகப்பெரிய டெஸ்டிங் காத்துட்டு இருக்கு. ஸோ பேட்டிங் ஒரு டீசெண்டா விளையாடுவாருங்க ஆக்சுவலா. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சூப்பர் ஸ்போர்ட் பார்க்ல கண்டிப்பாகவே மினிமம் 3 விக்கெட்ஸ் ஆர் 4 விக்கெட்ஸ் பர் டெஸ்ட் மேட்ச். பேட்டிங்லயுமே பாத்தீங்கன்னா கணிசமான ரன்கள் இவர்னால சேகரிக்க முடியும். ஸோ அதனால கெரால்ட் கொய்ட்ஸ் கண்டிப்பாகவே மஸ்ட் பிக். கேஷவ் மகாராஜை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்பர்ஸ் பெருசா இம்ப்ரெசிவா கிடையாது அகேன்ஸ்ட் இந்தியாவா இருக்கட்டும். நேரத்தில் இந்த பிட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஸோ பேட்டிங்ல ஓரளவுக்கு டீசென்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணி தான் ரன்ஸ் ஓரளவு கான்ட்ரிபியூஷன் தட் மீன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரீம் லெவன் பார்க்கும்போது கொடுத்திருக்காரு. ஸோ அதனால ஓரளவுக்கு மேபி செகண்ட் பவுலிங்னா வேணா ப்ரிஃபர் பண்ணி பாருங்க. சார் ரபாடாவை பொறுத்த வரைக்கும் மஸ்ட் பிக் எக்ஸலன்ட் நம்பர்ஸ் ஆக்சுவலா வச்சிருக்காருங்க அகேன்ஸ்ட் இந்தியாவும் சரி. அதே நேரத்தில் இந்த கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா எக்ஸலண்ட் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காருங்க சார் ரபாடா. ஸோ அதனால ரபாடா பொறுத்தவரை ஆக்சுவலா ரபாடா ஒரு இம்ப்ரெசிவா நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தா, அதாவது டேல் ஸ்டெயின் மோர் ஆஃப் அன் பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு டெஸ்ட் கரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்டரி ஆஃப் கிரிக்கெட் அப்படிங்கிறது நம்பர்ஸ் சொல்லப்பட்டாலும் பட் ரபாடா தான் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு, பெட்டர் தென் எனி பவுலர் இன் டெஸ்ட் கிரிக்கெட் அப்படின்னு பார்க்கும்போது கைகிஷோர் ரபாடா கிட்டதான் அந்த ரெக்கார்டு இருக்கு. ஸோ அதனால ரபாடா பொறுத்த வரைக்கும் அவங்க ஊர்ல வேற விளையாடுறாங்க. ஸோ ரபாடா கண்டிப்பாக ஸோ பாருங்க 7 மேட்ச்க்கு 50 விக்கெட். ஸோ என்ன மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காருங்க. ஸோ கண்டிப்பாகவே கைகிஷோர் ரபாடா ஸோ மஸ்ட் பிக்கில் இன்கிரிடியை பொறுத்த வரைக்கும் இந்த பிட்ச்ல எக்ஸலன்ட் நம்பர்ஸ் வச்சிருக்காரு. பட் சமீபத்தில் ஃபார்ம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரிங்கா இருக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த ஒரு காரணம் ரொம்ப யோசிக்க வேண்டியதா இருக்கு. பட் இருந்தாலும் அந்த 2-3 விக்கெட் ஃபாஸ்ட் பவுலர் காசு ஏதாவது அசிஸ்டன்ஸ் இந்த செஞ்சுரியனை பொறுத்த வரைக்கும் கொடுக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் இன்க்ளூஷன் கூட மேபி நம்ம செலக்ட் பண்ணலாமோ அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் கொடுக்குது. ரோஹித் சர்மா மஸ்ட் பிக்
ஆக்சுவலாக கண்டிஷன்ஸ் ஃபாஸ்ட் bowling ஃபேவர் பண்ணக்கூடிய கண்டிஷன்ஸில் ஸோ அழகாக புல் ஷாட் அப்படிங்கிறத பிக்கப் புல் ஷாட் சூப்பராக விளையாடுவார். நல்ல பேட்டிங் ரிதம் வேறு வேர்ல்ட் கப் ஃபுல்லாக ஷோ பண்ணியிருந்தார். ஸோ அதனால கண்டிப்பாகவே ரோஹித் சர்மா வித் குட் பாசிட்டிவ் இன்டென்ட் குட் ரன்ஸ் ஆன் தி போர்டு மஸ்ட் பிக். யசஸ்வி ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். இந்த டெஸ்ட் சீரீஸ் மிகப்பெரிய ஒரு டெஸ்டிங் சீரீஸாக இருக்க போகுது ஜெய்ஸ்வாலுக்கு. ஸோ அதனால ஜெய்ஸ்வால் கண்டிப்பாகவே பெரிய அளவுக்கு ரன்ஸ் இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஸ்கோர் பண்ணுவார் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். டெக்னிக்கலி சவுண்டட் பேட்டராக தெரிகிறாரு. ஸோ எல்லா விதமான கண்டிஷன்ஸ்லையும் ஆட முடியும். ஸோ கண்டிப்பாகவே யசஸ்வி ஜெய்ஸ்வால் மஸ்ட் பிக். எல்லா பாலும் ஷாட்டுக்கு போகாதப்பா தம்பி அப்படிங்கிற ஒரு அட்வைஸ் தான் நான் இந்த ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுக்குற நான் ஒரு அட்வைஸை யோசிக்கிறேன். ஸோ கில்லை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலி சவுண்டட் பேட்டர், பட் அதிகமாக பேக் ஃபுட் போவார். ஸோ ஆக்சுவலாக குட் லென்த்தில் வரக்கூடிய டெலிவரிஸ்க்கும் அதிகமாக கொஞ்சம் பேக் ஃபுட்டு போக ட்ரை பண்ணுறாரு. அதில் கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே கொஞ்சம் கிராஸ் அதிகமாக இருக்க மூமெண்ட் இருந்துச்சுன்னா அதில் சுப்மன் கில் கஷ்டப்படுவாருங்க. அதுதான் கொஞ்சம் ஒரியிங் ஃபேக்டராக இருக்குது. அதை தடுத்து நிறுத்துறதுக்கு வேர்ல்ட் கப் முன்னாடி சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ இறங்கி வந்து விளையாடணும் அந்த மாதிரி ஒரு இன்டென்ட் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வேர்ல்ட் கப்ல இருந்தா இருக்கட்டும், ஸோ இல்லை அதுக்கப்புறம் ஆடின சீரீஸாக இருக்கட்டும், ஸோ அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல பாருங்க கில்லை பொறுத்த வரைக்கும். இதுதான் ஆக்சுவலாக கில்லு கிட்ட இருந்து ஒரு மைனஸான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். பட் இருந்தாலும் ஆக்சுவலாக சவுத் ஆப்பிரிக்கன் பவுலர்ஸ் நல்ல ஒரு ரெக்கார்ட்ஸ் இந்த கிரவுண்டில் வச்சுக்கான யோசிச்சு பார்க்கும்போது கொஞ்சம் கிராஸ் ஒரு அங்கே கொடுத்துருப்பாங்க. அதனால ஸோ கண்டிப்பாகவே சுப்மன் கில்லுக்கு நல்ல ஒரு டெஸ்டிங் மேட்சாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். விராட் கோலி கண்டிப்பாகவே மஸ்ட் பிக் ஆக்சுவலாக. ஸோ கண்டிப்பாகவே நல்ல ரெக்கார்டு அவர் வச்சிருக்காரு அகேன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும், இல்ல இந்த செஞ்சுரியன் சூப்பர் ஸ்போர்ட் பார்க்லயா இருக்கட்டும். ஸோ கண்டிப்பாக விராட் கோலி மஸ்ட் பிக். கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் வித் எனஃப் பவுன்ஸ் ஸ்ரேயஸ் ஐயருக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குமோ அப்படின்னு தோணுது. கண்டிப்பாகவே ஒன் டே இன்டர்நேஷனலை பொறுத்த வரைக்கும் ஸோ ஓகே ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சு, பட் டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாக அதே இடத்துல தான் வைப்பாங்க. ஸோ அதனால ஸ்ரேயஸ் ஐயருக்கு ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்கு இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். குறிப்பாக அதுவும் இல்லாம மார்க்கோ யான்சன் இருக்கட்டும், குவைட்ஸேவா இருக்கட்டும், அண்ட் தென் வேற பாடா சொல்லவே தெரியல. என்கிடியை பொறுத்த வரைக்கும் நல்லா குட் லென்த்ல போல் பண்ணி அழகா எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கொடுப்பாரு. ஸோ அதனால ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஸோ கொஞ்சம் யோசிக்க வேண்டியதா இருக்குங்க ஸோ இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும். பட் மேபி பேக் செகண்ட்ல கொஞ்சம் யோசிக்கலாம். கேஎல் ராகுல் மஸ்ட் பிக். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் சொல்லவே தேவையில்ல சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்ஸ்ல. அது மட்டும் இல்லாம பேட்டிங்லயுமே இந்த மாதிரி டெஸ்டிங் விக்கெட்ஸ் எல்லாம் கண்டிப்பாகவே கேஎல் ராகுல் சூப்பரா விளையாடுவாரு. ஸோ கண்டிப்பாகவே எனக்கு மிடில் ஆர்டர்ல கேஎல் ராகுலை பாக்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலா இந்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது. கேஎல் ராகுல் டாப் ஆர்டரே எனக்கு தெரிஞ்சு தேவையில்ல, எந்த ஃபார்மேட்டா இருக்கட்டும் மிடில் ஆர்டர்ல வைங்க, நம்பர் 4 நம்பர் 5ல வைங்க. ஸோ கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் சூப்பரா விளையாடுவாரு. டீமுக்காக விளையாடும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் எப்பவுமே வந்து கேஎல் ராகுலை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா டீமுக்காக விளையாடுறாரு. பட் இருந்தாலும் விக்கெட்டை சேவ் பண்ணுன்ற இன்டென்ட் ஓபன் பண்ணும்போது நிறைய நடக்குது. அதனாலதான் கேஎல் ராகுல் மேல ஏகப்பட்ட கிரிட்டிசிசம், ஈவன் தோ டெக்னிக்கலி சவுண்டட் பேட்டரா இருந்தாலும் சரி. பட் அதுவே மிடில் ஆர்டர் அப்படின்னு வரும்போது அந்த விக்கெட்டை சேவ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு இது வந்து அது பெருசா மேட்சை பொறுத்த வரைக்கும் பாதிக்காது ஆக்சுவலா. ஸோ விக்கெட்டை சேவ் பண்ண வைக்கணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலா ஒன் டே இன்டர்நேஷனல் T20s வந்து வைக்கும் போது ஸோ அது வந்து கொஞ்சம் மேட்ச் ரிசல்ட்டே கொஞ்சம் பாதிக்கப்பட வைக்குது. அதுவே வந்து மிடில் ஆர்டர் அப்படின்னு வரும்போது ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாதகமான ஒரு சுச்சுவேஷன் வந்து ஆக்சுவலா அப்போ வந்து பார்த்தா விளையாடும், விக்கெட் கொடுக்காம விளையாடுங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கும்போது கேஎல் ராகுலுக்கு அது சூப்பரா சூட் ஆகுது. ஸோ அதனாலதான் கேஎல் ராகுல் ஸோ மஸ்ட் பிக். விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் அவர் கொடுத்திருக்காங்க இன் அப்சன்ஸ் ஆஃப் இஷான் கிஷன். அஃப்கோர்ஸ் லாஸ்ட் மேட்ச் இஷான் கிஷன் விளையாடினாரு. கேஎஸ் பரத்தும் அந்த அளவுக்கு ஒரு இம்ப்ரெசிவான ஒரு பேட்டரா தெரியல ஆக்சுவலா. குறிப்பா அப்ராட் கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப் பண்ணிட்டு வர்ற வரைக்கும் கேஎல் ராகுல் தான் விக்கெட் கீப்பிங் பண்ணுவார் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஸோ கேஎல் ராகுல் ஸோ மஸ்ட் பிக். வைஸ் கேப்டன் சாய்ஸ் அளவுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரவீந்திர ஜடேஜா மஸ்ட் பிக். ஆக்சுவலி பவுலிங் எந்த அளவுக்கு பவுல் பண்ணி விக்கெட் எடுப்பாரு அப்படிங்கிறது தெரியல, பட் பேட்டிங்ல டீசென்டான கான்ட்ரிபியூஷன்ஸ் கொடுக்க முடியும். ஸோ பேட்டிங் தான் ஓரளவுக்கு ஓகே. எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் ஆர் ஷார்துல் தாக்கூர் யாரு விளையாடுவாங்க அப்படிங்கிறது தெரியல. யாரு விளையாடினாலும் ஆல்ரவுண்ட் ஆப்ஷன்ல மஸ்ட் பிக். குறிப்பா ஷார்துல் தாக்கூர் இப்ப வேற சிஎஸ்கே வேற எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் அவரோட அந்த ஃபேவரட் டீமுக்கு ஆக்சுவலா போயிருக்காரு. ஸோ ஷார்துல் தாக்கூர் கண்டிப்பாகவே மஸ்ட் பிக் இந்த மேட்ச். ஆர் அஸ்வின் யாரு நான் மஸ்ட் பிக் நான் சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் அஸ்வினை பொறுத்த வரைக்கும் 150 ரன்கள் கொடுத்தாலும் சரி, 2 விக்கெட் 3 விக்கெட் எடுத்தாலும் சரி, ஸோ அந்த ஒரு
இன் டர்ம்ஸ் ஆஃப் விக்கெட்ஸ் பார்க்கும்போது ட்ரீம் 11 பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கும். பேட்டிங்லையுமே ஓரளவுக்கு நல்ல ஒரு ஃபைட்டராக நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அஸ்வினை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே டெஸ்ட் மேட்சஸ்ல கொடுத்திருக்காரு. ஷார்துல் தாக்கூர் கண்டிப்பாகவே மஸ்ட் பிக். ஸோ பேட்டிங் அண்ட் பவுலிங் ரிதம் இருக்கு. ஸோ ஜஸ்பிரிட் பும்ரா ஸோ மஸ்ட் பிக். விக்கெட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இருக்க போது பேட்டிங்லேயே அந்த ஒரு 15 to 25 ரன்ஸ் அப்படிங்கிறது கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும். சிராஜை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாகவே ஸ்டம்ப் லைன்ல தான் அட்டாக் பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். இன் அப்சன்ஸ் ஆஃப் ஷமி ஸோ கொஞ்சம் மேபி கொஞ்சம் அந்த மேலே போட்டு தட் மீன்ஸ் ஸ்லிப் எடுக்கிறது, தட் மீன்ஸ் குட் லென்த்ல போட்டு எக்ஸ்ட்ரா பவுன்ஸை கிரியேட் பண்றதுக்கு முயற்சிகள் செய்வாரோ, இல்ல கிருஷ்ணா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிராஜுக்கு நீ ஸ்டம்ப் லைன்லேயே வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோல் கொடுக்கும்போது அதுல ஒரு விக்கெட் 2 விக்கெட் அப்படிங்கிறதா இருக்க போகுது. பட் பிரசித் கிருஷ்ணா பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஹிட் அட்டாக் பவுலர்ஸோ கண்டிப்பாகவே மஸ்ட் பிக். ரொம்ப ரிஸ்கி சாய்ஸ்ங்க இது. வைஸ் கேப்டன்ல கூட நீங்க பிரசித் கிருஷ்ணா போய் ட்ரை பண்ணி பாருங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் பார்க்கும்போது மார்க்கோ யான்சன், விராட் கோலி, கிஷோர் ரபாடா, KL ராகுல், விராட் கோஹ்லி, ஜஸ்பிரிட் பும்ரா, டெம்பா பவுமா, யசஸ்வி ஜெய்ஸ்வால் சேஃப் அண்ட் ரிஸ்கி சாய்ஸா செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்னோட மாடல் ட்ரீம் டீம் பார்க்கும்போது விக்கெட் கீப்பிங் பொறுத்த வரைக்கும் KL ராகுல், பேட்டிங் செக்ஷன் பவுமா, தட் மீன்ஸ் டெம்பா பவுமா, அண்ட் தென் ரோஹித் சர்மா, யசஸ்வி ஜெய்ஸ்வால், விராட் கோலி, ஆல்ரவுண்டர் செக்ஷன் மார்க்கம், ரவீந்திர ஜடேஜா, ஆல்ரவுண்டர் அப்படின்னு பார்க்கணும். ஒரு ஆல்ரவுண்டர் இருக்காரு, பெட்டர் ஆல்ரவுண்டர் மார்க்கோ யான்சன், கிஷோர் ரபாடா, பவுலிங் செக்ஷன் அலாங் வித் விராட் கோஹ்லி அண்ட் தென் ஜஸ்பிரிட் பும்ரா. ரீப்ளேஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் in place of ரோஹித் சர்மா, சுப்மன் கில் can be tried, and Verein in place of Bauma, Tony Zorzi in place of Eden Markham, Ashwin in place of Jadeja, ஷார்துல் தாக்கூர் யார் விளையாடுவாங்க அப்படின்னு தெரியல. அதனால மேபி ஜட்டு கூட ஆட வைக்கலாம். கேப்டனை பொறுத்த வரைக்கும் மார்க்கோ யான்சன் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஆல்ரவுண்ட் ஆப்ஷன். ரபாடா பெட்டர் ஸ்ட்ரைக் ரேட். இந்த சூப்பர் ஸ்போர்ட் பார் கண்டிப்பாகவே இவருக்கு ஏகப்பட்ட அசிஸ்டன்ஸ் கொடுக்க போகுது. ஸோ அதனால வைஸ் கேப்டன் சாய்ஸ் கண்டிப்பாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.